கொண்டிருக்கிறது. இது வெறும் பலூன். இந்த சதை வந்து பலூன், காத்தடிச்ச பலூன். அதில் அங்கங்கே எலும்புகளை வச்சுருக்காரு. அங்கே வந்து கிட்னி சொல்கிறாங்க, நுரையீரல் சொல்கிறாங்க, இந்த கணையம் இருக்குது, நிறைய இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு பெரிய மெக்கானிசத்தை கொடுத்துருக்காரு இறைவன். அதுக்கு உடல் ஆரோக்கியம்தான் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வு. அதாவது இது வந்து அந்த அந்த ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் அந்த நோயற்ற வாழ்வு கிடைக்கும். இந்த நிம்மதியை வந்து தம்பிக்கார்ட்ட சண்டை போட்டுக்கிறது, வேலை செய்கிறத சண்டை போட்டுக்கிறது, தொழிலில் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வந்து நம்ம நிம்மதியை நாமே கெடுத்துக்கிற மாதிரி. நிறைய பேருக்கு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். இந்த போன அஷ்டம சனியில் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லோருக்கும் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் பிரச்சனைகள். கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள், காதலர்கள் பிரிந்திருப்பார்கள், படிக்கலை, என் பையன் சரியாக படிக்கலை, ஃப்ரெண்டு கெட்ட பெண்ணுங்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுறான் இப்படின்ட்டு. இந்த குடும்பத்தில் வந்து நிறைய தப்புகள் நடக்கும். ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா, ஒரு 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்கன்னா, பசங்க ஏதோ தப்பு பண்ணும், இல்லை சொந்தக்காரங்க தப்பு பண்ணுவாங்க, இல்லை நம்ம பெற்ற அப்பா அம்மா கிட்ட நமக்கு வந்து ஒரு மன வருத்தம் இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நகைச்சுவைன்னு ஒன்று இருக்குதுங்க, சிரிப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவாங்க. மாத்திரை செய்யாததை சிரிப்பு நோயை குணப்படுத்தும். சிரிச்சா உடம்புல உயிரணுக்கள் உருவாகும். நிறைய கஷ்டப்பட்டோம், வேதனை கடகராசி. எப்போ பார்த்தாலும் கடன், எப்போ பார்த்தாலும் பணம் கட்டும். நான் ஏன் இந்த பிறவி எடுத்தேன்னு தெரில. இந்த பிறவியில் எடுத்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சிந்திச்சு அங்கங்கே டொக்கு வந்துடும், இழைச்சி போடுவாங்க. நிறைய பேர் இப்போ வறுமையில் பார்த்தீங்கன்னா, சில பேர் வறுமையில் நல்லா இருப்பாங்க, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. சில பேர்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல அது அப்படியே அங்கே உயிரணுக்கள்லாம் செத்து போயிடுது. கவலைப்பட்டால் உயிரணுக்கள் செத்துடும். சிரித்து சந்தோஷமாக அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த சந்தோஷம் மூலமாக நம்மளையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம். சிரிக்க, நகைச்சுவை குடும்பத்தில் பழங்க. எனக்கு நிறையா இங்கே நண்பர்கள் எல்லோருக்கும் இருப்பாங்க. ஒரு நண்பர் வருவார், இங்கே வந்து அப்படி சிரிப்பார். நான் ஒன்றா ஒரு வீடியோ ஒரு வாட்டி எடுத்து காட்டுறப்பாங்க. அந்த 5 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு சமயத்தில் வருவார். இங்கே ஒரு 4-5 ஃப்ரெண்டும் சேருவாங்க, அப்படி சிரிப்பார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லுவார், ஐயோ உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சிரியா, உன் பிள்ளைங்கிட்ட போய் சிரியா. அவர் யாருக்கிட்டையும் பேச மாட்டார். யார்கிட்டையும், வீட்டுக்கும் இது சொத்து வசதியெல்லாம் இருக்குது, ஆனால் வந்து சாப்பாடு கூட வீட்டில் சாப்பிட மாட்டார். அது என்ன வாழ்க்கை? நிறைய பேர் இருக்காங்க. பணம் 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 வேண்டும். மனிதன் வாழ பணம் வேண்டும், சந்தோஷமாக இருக்க பணம் வேண்டும், இந்த உலகத்தை இந்த அழகான கண்களால் ரசிக்க பணம் வேண்டும். ஆனால் மற்றவர்களை சிரிக்க